வணக்கம். தினசரி நம்ம சமையலில் மெயினாக சேர்த்துக்கிற 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி. ஆனால் தக்காளி இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கனால தக்காளி சேர்க்காமலே சிக்கன் பிரியாணியை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது செய்யறதுக்கு சிக்கன் 300 கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசி மொக்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். இதில் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசி மொக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு அது கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகா 4 கீனி அதையும் இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிட போகிறோம். வெங்காயம் வதக்கிறப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் இதில் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை பிரட்டி விட்டுடலாம். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா பொடி, பிரியாணி மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தோன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு பக்கம் கிளறிடலாம். இது கிளறினதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சை பழமாக இருந்தால் முழு பழத்தை கட் பண்ணி அதோட ஜூஸை இதில் நல்லா இது மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்க்கறனால புளிப்புத்தன்மை இருக்கும், சிக்கன் நல்லா வெந்துடும், அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் பிரியாணி. கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துட்டு ப்ரெஷர் விட்டுடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிரியாணியை இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டிலாக இது மாதிரி ரைஸை லைட்டாக பிரட்டி விட்டோன்னா கமகமன் மணக்கிற அட்டகாசமான சுவையில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி சேர்த்தா தான் பிரியாணி செய்யணும்னு இல்லை, தக்காளி சேர்க்காமலே சுவையான பிரியாணியை ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்பவும் போல் ரைத்தா செய்யலாம். கூடவே முட்டையோட மிளகு சேர்த்த ஒரு தொக்கு ஒன்று செஞ்சோன்னா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரெசிப்பியை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடவும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையான இந்த ரெசிப்பியை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை என் கூட பகிர்ந்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.